சங்கரி முளைச்சு 3 இலை கூட விடல. அவளுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா எனக்கு எவ்வளவு தெரியும். அவ உயிரோட இருந்தா தானே இப்படி எல்லாம் பண்ணுவா. அவ செத்துட்டா செய்ய மாட்டால. ஒரு ஊசி போதும் அவ கதையை முடிக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு சுப்ரியாக்கும் கல்யாணம் நடக்கும்ல. சங்கரி உயிரோட இருக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. போமா. ஒரு ஊசி போதும் அவ கதையை முடிக்கிறதுக்கு. சங்கரி உயிரோட இருக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. சக்தி, உங்களை பார்க்க உங்க ஹஸ்பண்ட் பொன்னுரங்கமும் உங்க ரிலேட்டிவ் அர்க்கானியும் வந்திருக்காங்க. வாங்க. உங்களை இந்த இடத்துல அர்க்கானி அழாத. சக்தி, உனக்கு இந்த குங்குமப்பூவை கொடுத்துட்டு வர சொல்லி சின்னத்தா சொல்லிச்சு. கர்ப்பஸ்திரீ குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை அழகா பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே நானும் அர்க்கானி எடுத்துக்கிட்டு வந்தோம். இந்த கொடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் கைதிகளுக்கு நாங்க தான் கொடுக்கணும். நீங்க பேசிட்டு போங்க, நான் கொடுத்துக்கிறேன். மாமா, வசந்தாவும் மதனும் என்ன வந்து பார்த்தாங்க. அக்கா, அவங்க எங்க உங்களை வந்து பார்த்தாங்க? இங்க உள்ள இருக்கிறத நேரா பார்த்து சந்தோஷப்பட வந்தாங்களக்கா. நீ சொல்றது சரிதான் அர்க்கானி. ஆனா அது மட்டும் இல்ல, நீ உள்ளதானே இருக்க. நாங்க பூமிகாவை என்ன செய்யறோம் பாருன்ற மாதிரி பேசினாங்க. என்ன சக்தி இப்படி சொல்ற? பாவம் பூமிகா. ஆமா மாமா, நான் இங்க இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வசந்தாவும் மதனும் பூமிகாக்கு எதிரான நடவடிக்கையில இறங்குவாங்களோன்னு என் உள் மனசு சொல்லுது. அப்படி எதுனா இருந்தா பூமிகா உன்னை வந்து பார்த்திருக்கணுமே சக்தி. பூமிகாவும் சங்கரியும் வந்தாங்க. அப்படியாக்கா? பூமிகா என்ன சொல்லுச்சு? வெளிப்படையா எதுவும் சொல்லல. வசந்தாவும் மதனும் என்னை பார்க்க வரத்துக்கு கிளம்பும் போது பூமிகாவும் கூட வரேன்னு சொல்லியிருக்கா. ஆனா அவங்க பூமிகாவை கூட்டிட்டு வரல. அப்புறம் சங்கரி தான் என்னை பார்க்க பூமிகாவை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. மாமா, பூமிகா எதையும் மறைச்சு மறைச்சு பேசின மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஐயா, பூமிகா மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. நான் என்ன செய்யணும் சக்தி? நீ இங்க இருக்கிற சமயத்துல அவங்க சதி வேலையில ஈடுபடாம இருக்க மாட்டாங்க. பூமிகாவுக்கு நம்மளை விட்டு ஆறு இருக்காங்க. சொல்லு சக்தி, நான் என்ன பண்ணணும் சொல்லு. மதன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சிட்டு இருங்க. பூமிகாவை அவங்க மிரட்டி வச்சிருக்கலாம். பூமிகா பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. அவங்க சொல்லறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு ஏமாந்து நிக்க போறா. அக்கா, அப்படிலாம் விட்டுட மாட்டோம்க்கா. நீங்க வெளியில இருந்தா பூமிகாக்கு எப்படி பாதுகாப்பா இருப்பீங்களோ
அதே மாதிரி நானும் மாமாவும் இருப்போம்க்கா. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். மாமா, ஹாஸ்பிட்டல்ல பெரிய மாமா எப்படி இருக்காரு? தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க சக்தி. பெரிய மாமாவையும் நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஏன்னா அவரை சுட்டவங்க அவர் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு மறுபடியும் அவரை கொல்ல தந்திரமா முயற்சி எடுக்கலாம். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சக்தி. நீ எப்படியும் நிரபராதி நிரூபிச்சு வெளியில வரணும். இப்போதைக்கு எனக்கு ஒரே சிந்தனை அதுதான். நீ வெளியே இருந்ததே சக்தி எனக்கு நிம்மதி. டைம் ஆச்சு, கிளம்புங்க. சக்தி அக்கா போயிட்டு வரேன்க்கா. இந்தாமா. ஜெயில இருக்கிற கர்ப்பிணி பொண்ணுங்க எல்லாருக்கும் பால் கொடுக்கறது வழக்கம். இந்தா. உங்க ரிலேட்டிவ் கொடுத்த குங்குமப்பூ போட்டு கலக்கி குடி. ஜெயில் சூப்பரண்டமா உங்களை கூப்பிடுறாங்க. சைன் பண்ணுமா, வாங்க. வந்து பாலை குடிச்சுக்கோங்க. வாங்கம்மா. வாங்க போங்கம்மா. வணக்கம். வாமா உட்காரு. சக்தி, இதில் ஒரு கையெழுத்து போடு. அப்புறம் சக்தி, ஒழுங்கா டேப்லெட்லாம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க.
ஆசையா குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பால்ல போட்டு குடிக்க சொல்லு. பாவம் மாமா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு மாமாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புக்குட்டி, அடுத்த வாரம் உங்க அப்பாவுக்கும் அந்த சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணத்தை உங்க அம்மாவே தலைமை தாங்கி நடத்தி வைக்கணும்னு உங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி வைப்பேன்? அதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மா நான் இப்படி சொல்றதுக்கு தைரியம் கொடுத்தது அந்த சங்கரி தானே. அதனால உங்க சங்கரி அக்காவை விச ஊசி போட்டு கொன்னுருவேன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. எனக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தையும் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் சுப்ரியா அம்மா கிட்ட சொல்லாம வாயை மூடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லாம இந்த விஷயத்த நீ சுப்ரியா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னா அந்த சங்கரிய நான் கொன்னுடுவேன்னு அவரு சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நானும் அது உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன். இப்ப உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் நான் உங்க அப்பா இல்லாம வாழ்ந்துருவேன். ஆனா ஆனா சங்கரி சின்ன குழந்தை, அது எனக்கு பிறக்காத பொண்ணு. நான் இப்ப உங்க அக்கா சங்கரிய காப்பாத்துறதுக்காக தான் என் வாழ்க்கைய தியாகம் பண்ண போறேன். உங்க அப்பா அந்த சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு சங்கரி உசுறு தான் முக்கியம். இந்த விஷயத்தெல்லாம் நீ சின்ன புள்ள உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உன்கிட்ட மனசு விட்டு சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா? சீக்கிரம் இந்த வீட்ல உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு துணை வர போகுது. உனக்கு சந்தோஷம் தானே? என்னடா பாக்குற? சொல்லுடா, உனக்கு சந்தோஷம் தானே? என்ன அம்மாவை அப்படி பாக்குற? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உனக்கு தம்பி பாப்பா வரப்போறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இன்னும் 7 மாசம் பொறுத்துக்கோ. இவ எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை கிட்ட பேசி பேசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாளே. இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். என்னடா, அதுக்கப்புறம் நீயும் உன் தம்பியும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் பூமிகா, என்ன மச்சான்? எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்க மச்சான். வாடா என் ஆசை மகனே. நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் என் பொண்டாட்டி பூமிகா எப்ப பார்த்தாலும் உன்னை மகனே மகனேன்னு கொஞ்சிட்டு என்ன பத்தி உன்கிட்ட ஒப்பாரி வைக்கிறா.
நீ தானே உங்க அம்மாக்கு இந்த வீட்டுல இருக்க ஒரே ஆதரவு. உங்க அப்பாவுக்கு நீ சாதகமா இருந்திருந்தனா உனக்கும் இந்த வீட்டுல மரியாதை இருந்திருக்கும். ஆனா இல்லையே, நீ எனக்கு ஆதரவா இருந்திருந்தா உனக்கு இந்த வீட்டுல தங்க இடமாவது கிடைச்சிருக்கும். ஆனா நீ எனக்கு ஆதரவாகவும் இல்லையே. ஆனா நீ தான் அம்மா புள்ளியாச்சே, அதனால நீ இருக்க வேண்டிய இடமே வேற. வா. நீ இருக்க வேண்டிய இடம் இதோ இந்த இடம்தான். ஓ, மண்ணோட மண்ணா மக்கிப்போ. இனிமே நீ இங்கே கடை குப்பியோட குப்பியா அப்படியே மக்கி போயிடு. மச்சான், இந்தாங்க காப்பி. ஏய், நீ இன்னைக்கு உசுரா நினைக்கிற அந்த பொம்மையை குப்பை தொட்டியில தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு நாளைக்கு உன்னைய தூக்கி வெளியே வீசுறண்டி. அப்பதான் எனக்கு இந்த வீட்டுல நிம்மதி. மச்சான், என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? சர்க்கரை எல்லாம் சரியா தான் போட்டிருக்கேன். சூடாடுறதுக்குள்ள குடிச்சிருங்க. சரி, நிப்போ. அப்புக்குட்டி, அப்புக்குட்டி, எங்கடா? டேய், எங்க போயிட்ட? உனக்கு உயிர் வந்துருச்சா? நடந்து போயிட்டியா? என்னது, பொம்மைக்கு எப்படி உயிர் வரும்? டேய், எங்கடா போன? அப்புக்குட்டி, 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 ஏண்டா உன்னை வெளியே போக சொன்னல, எங்க போன? ஐயோ ஐயோ, என் அப்புக்குட்டியை காணுமே, என் குழந்தைய காணுமே. அங்கதானே வச்சிருந்தேன், யார் எடுத்திருப்பா? ஐயோ ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை. மச்சான் மச்சான், என் குழந்தைய காணும் மச்சான். என் குழந்தை அங்கதான் மச்சான் வச்சிருந்தேன், இப்ப காணும் மச்சான். இவ்வளவு நேரம் நான் அவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன், இப்ப காணும் மச்சான். எங்க போச்சு தெரியல, யார எடுத்துட்டு போயிருப்பான்னு தெரியல மச்சான். கேக்குறீங்களா மச்சான், என் குழந்தைய காணும். ஏண்டி, உன் வயித்துல தான் குழந்தை இருக்கே, நீ வேற எந்த குழந்தைய தேடுற? ஏண்டி, எனக்கு தெரியாம ஏதாவது குழந்தை தத்தெடுத்துட்டியா? நீங்க சொல்றது இல்ல மச்சான், என் வயித்துல இருக்க குழந்தை இல்ல. நான் இந்த வீட்ல நான் வளர்க்குற புள்ள, என் அப்புக்குட்டி. அந்த பொம்மைல, அந்த பொம்மை அதை காணும் மச்சான். ஓ, அதுவா? ஆமா மச்சான். ஐயோ, நான் ஒரு மரமண்டை, அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அது நீ எப்ப பார்த்தாலும் உன் பிரச்சனை எல்லாத்தையும் உன் புள்ள கிட்ட சொல்ற மாதிரி அந்த பொம்மை கிட்டே சொல்லிட்டு இருக்கல, அதனாலதான் அந்த பொம்மையை தூக்கி குப்பை தொட்டில போட்டேன். என்ன மச்சான் சொல்றீங்க? இப்பதான் தூக்கி குப்பை தொட்டில போட்டு வரேன். என் குழந்தைய ஏன் மச்சான் குப்பை தொட்டில போட்டீங்க? ஏய், குப்பை தொட்டில போட்டேன்னு சந்தோஷப்படு. இது பொம்மையா இருக்கு, பாவம் பார்த்து குப்பை தொட்டில போட்டேன். இல்லைன்னா அங்கே கொளுத்திட்டு வந்திருப்பேன். என்ன மச்சான், அந்த பொம்மைய என் குழந்தை மாதிரி ஆசையா
வச்சிருந்தேன்னு ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பண்ணீங்க? எல்லாம் காரணமா தாண்டி. இத்தனை நாள் அந்த குழந்தை பொம்மை கிட்ட பேசுற மாதிரி உன் வயித்துல வளர்ற குழந்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. நீ இவ்வளவு நாள் கர்ப்பமா இருக்கிறத வெளியிட தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. சரி போ, பொம்மை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா என் குழந்தை கிட்ட பேசிட்டு இருந்திருக்க. ஆ? அந்த பொம்மை கிட்ட பேசி எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கல. உன்னை போய் மலைநாட்டுக்காரி உனக்கு உலகம் தெரியாதுன்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்க பாரு. என் புத்திய நான் செவுத்துல தான் போய் முடிக்கணும். என்ன அறிவிடி உனக்கு? ஆ? இப்பதான் நீ கர்ப்பமா இருக்க விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. இன்னும் எதுக்கு எங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் அந்த பொம்மையை தூக்கி போய் குப்பை தொட்டில போட்டேன். உனக்கு வேணா போய் பொறுக்கிக்க போ. என் குழந்தை